வணக்கம், நான் உங்க அனூப் சோனி. இன்னைக்கான கிரைம் பேட்ரோல் எபிசோட்ல உங்களை புது எபிசோட்ல சந்திக்க வந்திருக்கேன். இன்றைய எபிசோட பார்க்கலாம். நாம எல்லாருமே கனவு காண்றோம். கண்ணை திறந்துகிட்டோம், அப்புறம் கண்ணை மூடிக்கிட்டோம். கண்ணை திறந்துகிட்டு பார்க்கக்கூடிய கனவுகளை நினைவாக்குறதுக்காக நாம கடுமையா உழைக்கிறோம். அந்த கனவுகள் நினைவாகும் போது அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறோம். ஆனா கண்ணை மூடுற போது வர கனவுகளுக்கு எந்த உறுதியுமே கிடையாது. அந்த மாதிரி கனவுகள் சில நேரத்துல சந்தோஷத்தை கொடுக்கும், சில நேரத்துல கஷ்டங்களையும் கொடுக்கும். ரெண்டு வகை இருக்கு இதுல. அட, இப்பதானே காய வச்சேன். இதை எதுக்காக எடுத்த? அதை வச்சு விளையாடிட்டு இருந்தேன். துணியை வச்சு விளையாடக்கூடாது, அதுவும் முக்கியமா பெண்களோட துணியை வச்சு விளையாடக்கூடாது. சரியா? புரிஞ்சுதா? குட் பாய். சரி, இப்ப போ. உங்க அப்பா உன்னை தேடிட்டு இருப்பாரு. போ. சந்தியா, டீ போட்டாச்சா? அட, டீ வந்து... அட, நீ மறுபடியும் மறந்துட்டியா? ஆனா நீ வீடியோஸ் பண்றத மட்டும் மறக்கிறது இல்ல. சரி இருக்கட்டும், மார்க்கெட்ல என்ன டீ பவுடர் கிடைக்குதோ அதை போய் வாங்கிட்டு வா. அம்மா, என் சாக்ஸ் எங்க போச்சு? அட கடவுளே, எதையாவது தேடிட்டே இருப்பியா? ஏஞ்சி நில்லு. இது என்னது? அது மேலே உட்காந்துட்டு தேடுவியா? சாரி. சந்தியா, இங்க பாரு. நீ வரும்போது அம்மாவோட முட்டி வலி மாத்திரையும் வாங்கிட்டு வந்துரு, சரியா? சரி சரி. சொல்லுங்கப்பா, நீங்க வரீங்கல்ல? நாங்க நல்லா இருக்கோம். அண்ணா வணக்கம். வணக்கம். நான் மகேந்திரனோட வைஃப். அப்படியா? என் மாமியாரோட மூட்டு வலி மருந்து தீந்து போச்சு, கொஞ்சம் சீக்கிரம் கொடுங்களேன். இந்தாங்க. தேங்க்யூ. அம்மா, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸ்? அத கொஞ்சம் காட்டு. யார் வந்திருக்கான்னு பாருங்க. ஜெயா. ஏய், வீட்டுக்கு யாரோ ஹீரோயின் வந்த மாதிரியே இருக்கு. அக்கா, உண்மையிலேயே நீ... பாப்பா, உனக்கு டியூஷனுக்கு டைம் ஆச்சுல? சரிப்பா, என்ன பாருங்க, நான் எப்படி இருக்க? எப்பவும் போல அழகா இருக்க. ஆனா இன்னைக்கு தேவதை போல இருக்க. சொல்ல போனா தர்மேஷ் ரொம்ப கொடுத்து வச்சவன். அவனுக்கு நீ கிடைச்சிருக்க. எனக்கு ஒன்று கிடைச்சிருக்கு பாரு. சரி விடு, இதை பத்தி பேசி பிரயோஜனமே கிடையாது. வா நானி, ஒன்று விட்டுறேன். பாய். அக்கா, அக்கா, நீங்களும் மேக் ஓவர் பண்ணுங்க. அப்புறம் மாமா உங்க மேல பைத்தியம் ஆயிடுவாரு. ஜெயா, நீயும் உன் பேச்சும் அதெல்லாம் விடு. நீ உன்னை பத்தி சொல்லு. உன்னை பார்த்து உன் புருஷன் என்ன பாராட்டினாரு? அதேதான், எப்பவும் போல அவர் என்ன நோட்டீஸே பண்ணல. ஆனா ரான், அக்கா, ரான் அப்படியே மயங்கிட்டான் தெரியுமா? அந்த ராணியை விட்டு தள்ளு. கல்யாணத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடு. இதெல்லாம் பண்ணி சந்தர்ப்பம் கொடுத்தனே, ஏதாவது ஆச்சா? இல்லையே. அப்புறம் அக்கா, ராணி வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நான் கிளம்புறேன். நாங்க லாங் டிரைவ் போறோம். பாய். டேய், சூப்பர் வீடியோ வந்திருக்குடா, இத பாரு. வாடி அழகே, இன்னைக்கு வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் பண்ணிட்டு? அட என்னம்மா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. தள்ளி போங்க. அட, இன்னைக்கு 23 அக்டோபர் இரவு 9 மணி. உங்க முன்னாடி ஒரு புது ஹீரோயின் வந்து நிக்கிறா. 1 செகண்ட். டன்டடன், இதுதான் என்னோட அக்கா சந்தியா.
அக்கா பிளான் சக்சஸ்ஃபுல். அம்மா தானி தானி என்னாச்சுமா சொல்லு. தானி எதுக்காக ஓடி வந்த? நம்ம சந்தில இருக்க பசங்க என்ன தடுத்தாங்க. எனக்கு நிறைய தொல்லை கொடுக்கறாங்க. ரொம்ப கெட்டவங்களா இருக்காங்கம்மா. அவங்க மறுபடியும் தொல்லை கொடுப்பாங்க. இல்ல யாரும் தொல்லை கொடுக்க மாட்டாங்கன்னு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வரலாம். சரியா? அப்பதான் அவனுங்க திருந்துவானுங்க. ஆமாக்கா. யாரும் எங்கேயும் போக வேண்டாம். அப்பா நான் நம்ம ஏரியா ஆளுங்கிட்ட பேசிடுறேன். அவர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாரு. டோன்ட் வரி. வா வா வா. சரி அக்கா நான் வரேன். ஏய் இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ. இல்லக்கா ரோனியும் வரல. அவனுக்கு காலும் போக மாட்டேங்குது. அதனால நான் ஆட்டோல தான் போக போறேன். ரொம்ப லேட் ஆச்சுன்னா இந்த ஏரியால ஆட்டோ கூட கிடைக்காது. உனக்கு தெரியும்ல. நான் கிளம்புறேன்க்கா. நீங்க பார்த்து பத்திரமா இருங்க. சரி பத்திரமா போ. சரி. முதல் முறை இந்த மாதிரி நடந்திருக்கு கௌசல்யா. மகேந்திரா நம்மளை ரிசீவ் பண்ணுறதுக்கு கூட வரல. சரி இதெல்லாம் பெரிய விஷயமா? பசங்க தூங்கிட்டு இருப்பாங்க. வீடு ஏன் திறந்திருக்கு? தானி சந்தியா தானி ஆ! கொலை பண்ண விதத்தை பார்த்தா ஒரு ஆள் பண்ண மாதிரி தெரியல. சார் தானி அப்புறம் மகேந்திரோட செல்போன்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனா சந்தியா மொபைல் கிடைக்கல சார். தேடி பாரு, இங்க தான் இருக்கணும். ஃபுல் வீட்டையும் செக் பண்ணிடு சார். இந்த 2 ஃபோன் தான் கிடைச்சது, வேற எதுவுமே இல்லை. வேற ஏதாவது காணாம போயிருக்கா? இல்ல சார், வீட்ல திருடலாம் ஒன்றும் நடக்கல. அண்ட் வீட்ல எந்த பொருளுமே உடையல சார். முக்கியமா எந்த டோர்லயுமே ஒரு ஃபோர்ஸ் என்ட்ரியே இல்ல சார். அப்படின்னா கொலைகாரன் யாரா இருந்தாலும் தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும். ஆனா யாரு? அப்படின்னா கொலை பண்ணவனா இல்ல ரேப் பண்ணவனா இல்ல 2 பேரா? அவன் யாரா இருந்தாலும் இங்க இருந்து தான் வந்திருக்கணும். கையில பெரிய மெட்டல் இருந்திருக்கணும். ஒன்னு ஹேமர் இல்லனா பெரிய ராடு. அங்க இருந்து டோர் பெல் அமுக்கி இருக்கான். மகேந்திரன் கதவை திறக்க வந்திருக்கான். அவன் கதவை திறந்த உடனே அட்டாக் பண்ணியிருக்கான். ஆனா ஒரு விஷயம் தான் புரிய மாட்டேங்குது. ஒரே ஆளு ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் ஒரே டைம்ல 2 பேரை எப்படி ரேப் பண்ணுவான்? அதுவும் மயக்க நிலையில இருக்கும்போது எப்படி பண்ண முடியும்? சார், இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. இவ்வளவுலாம் நடந்ததுக்கான காரணம் என்னவா இருக்கும்? ரேப் ஆர் மர்டர்? என்ன மர்டரோ இல்ல ரேப்போ, என்னோட இவ்வளவு வருஷம் கரியர்ல இந்த மாதிரி ஒரு மர்டரை நான் பார்த்ததே இல்லை. அதோட இவங்களோட கண்டிஷன்ஸை பார்க்கும்போது எனக்கு சாதாரண கொலைகாரனோ ரேபிஸ்டாவும் தோணல. ஒரு வெறி பிடிச்ச நாயா இருக்கணும். ஃபாரன்சிக்கை கூப்பிடுங்க. அவங்க வேலை முடிஞ்சதும் பாடியை போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பி வச்சிருங்க. சார், ஜெயா, என் அக்காவை பாத்தீங்களா? அவங்க இனி இல்ல. தானி, சரி சரி. மாமாவை பாத்தீங்களா? இப்படி இல்லாம நடக்கும். சந்தியா உங்களோட சிஸ்டரா? ஆமா. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி யார் கூடயாவது சண்டை முன்விரோதம்லாம் இருந்திருக்கா? இல்ல சார், அவங்களுக்கு யாரு கூடவும் எந்த பிரச்சனையும் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சார், நேத்து நைட்டு ஒரு 8:30 மணி இருக்கும். டியூஷன்ல இருந்து தானி வரும்போது தானிக்கு ஏரியா பசங்க தொல்லை கொடுத்திருக்காங்க சார். அவளை ரொம்ப கலாட்டா பண்ணிருக்காங்க சார். அழுதுகிட்டே இருந்தா. தானி ரொம்பவே பயந்து போயிருந்தா சார். சரி சரி. சார் நான் மெயில் பண்ணிட்டேன். ஹார்ட் காப்பீஸ் நான். சார், அந்த பொண்ணுக்கு தொல்லை கொடுத்தவங்களை பத்தி ஒன்றும் தெரியல சார். மொபைலை ட்ராக்கிங்ல போடுங்க. கண்டிப்பா ஏதாவது லீடு கிடைக்கும். மகேந்திரன் தானி மொபைல்ல இருந்து ஏதாவது கிடைச்சதா? ஒன்றும் கிடைக்கல சார். சார், பேங்க்ல இருந்து மகேந்திரா பாஸ் வந்திருக்காங்க. சார், என் பேர் ரிச்சா.
பேங்க் போகும்போது தான் நீங்கள் மகேந்திரோட க்ளோஸ் அசோசியேட்டை மீட் பண்ண விரும்புகிறதா அவங்க சொன்னாங்க. நீங்கள் மகேந்திரனோட க்ளோஸ் அசோசியேட்டா? ஆமாம் சார், மகேந்திரோட பாஸ், அப்புறம் நல்ல ஃப்ரெண்ட். அவருக்கு யார் கூடயாவது முன்விரோதம் இருக்கா இல்லையான்னு சொல்லியிருக்காரு உங்ககிட்ட? நார்மல் விரோதம் இல்லை, அதாவது வெறுக்கிற அளவுக்கு பகையாளி யாராவது இருந்திருக்காங்களா? இல்லையே சார், இதை பற்றி அவன் மென்ஷன் பண்ணதே இல்லை. சரி, அவருக்கு ஒய்ஃப் கூட எப்படி ரிலேஷன்ஷிப் இருந்தது? சார் ஆக்சுவலி அவன் ஒய்ஃப் கூட சந்தோஷமாக இல்லை சார். அவன் பொண்ணு கூட இருந்ததுனால அவனால் அவனை விடவும் முடியல. ப்ரொஃபஷனல் லெவலில் யார் கூடவாவது விரோதம்? பேங்க் டிஃபால்டர்கிட்ட அவன் லோன் ரிகவர் பண்ண தான் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஆமாம் சார், அது இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஜாப்ல ரிஸ்க் இருக்கும் சார். ரீசெண்டாக யார்கிட்ட இருந்து பணம் ரெக்கவரி பண்ணாரு? பர்வீஸ், அவள் ஒரு டிசைனர். விஜயநகர் கிட்ட அவளோட ரெடிமேட் கார்மெண்ட் ஷாப் இருக்கு. ஒரு நிமிஷம் சார், இது அவனோட கார்டு. சார் நான் போகலாமா? ஓகே, தேங்க்யூ. நீ உடனே இவரை மீட் பண்ணு, ஏதாவது லீடு கிடைக்கலாம். சார். சார், சார் மகேந்திரன் சார் லோன் ரெக்கவரிக்காக வந்தார். ஆனால் பணத்துக்கான ஏற்பாடு பண்ண முடியல, அவரு போயிட்டாரு. ரொம்ப ஈஸியாக இதை சொல்கிற? லோன் ஏஜென்சிக்காரங்க அவ்வளோ ஈஸியாக போயிடுவாங்களா? இல்லை சார், அவர் எப்போ இங்கே வந்தாரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டேன், டைம் கேட்டேன், ரெக்வஸ்ட் பண்ணேன், சரின்னு அவரும் போயிட்டாரு. என் அசிஸ்டண்ட்டுக்கிட்ட கேளுங்களேன், இவ்வளோ அன்னைக்கு இருந்தா. ஆமாம் சார். சரி, இப்போ நாங்கள் கிளம்புறோம். தேவைப்பட்டா நாங்கள் உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவோம், அப்போ வரணும். என்ன புரிஞ்சுதா? என்னாச்சு? நான் பொய் சொல்லிட்டேன். போலீஸ் நம்மள சந்தேகப்படுறாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? டோன்ட் வரி, நான் இருக்கேன்ல. பர்வீஸ், ஏன் கத்துற? நீ இது எல்லாத்தையும் பழகிதான் ஆகணும். எங்க பாரு, நான் காதலிக்கிற விதமே வேற. வைல்டு. கூப்பிட்டாங்க, நாங்கள் போவோம். நான் போயிட்டு வருவேன். கூப்பிட்டாங்கல்ல, இன்னைக்கு தான் என்ன நீ கூப்பிடுவியா? அழவை, நான் போகிறேன். சார், 3 பேருடைய பிஎம் ரிப்போர்ட். 3 பேரையுமே ஹெவி மெட்டலால் அடிச்சிருக்காங்க. அது ஏதாவது ராடாக இருக்கலாம், இல்லை ஹேமராக கூட இருக்கலாம் சார். 3 பேருமே சாகிற வரைக்கும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரகிள் மார்க்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம் சார், சந்தியா, தாகி இவங்க 2 பேரையும் செத்ததுக்கு அப்புறமும் ரேப் பண்ணியிருக்காங்க சார். என்ன? எஸ் சார், ரிப்போர்ட்டில் இன்னொன்று இருக்குது. கொலகாரனுக்கு நெட்ரோஃபிலியாங்கிற நோய் இருக்குது. அப்போ இது நடக்க தான் செய்யும். அதனால தான் செத்ததுக்கு அப்புறம் கூட பணத்து கூட சாடிஸ்ட். சரி, ஒருத்தனா 2 பேரா? இல்லை சார், பிஎம்ல ஒரு செம்மன் தான் கிடைச்சிருக்கு. இன்னொரு விஷயம், இந்த நோயால பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்களே, அவங்க செக்ஸ் மீனியாவா இருப்பாங்க. ஒருவேளை இவன் செக்ஸ் மீனியாவா இருந்தா ரெட் லைட் ஏரியாவுக்கு வந்து போறவனா இருப்பான். எவ்வளோ ரெட் லைட் ஏரியா இருக்கோ அங்கெல்லாம் போய் செக் பண்ணுங்க. கண்டிப்பா அங்கெல்லாம் அந்த சாடிஸ்ட் வந்து போயிருப்பான். பிணங்கள் கூட செக்ஸ் பண்றது இவங்களோட குணமா இருக்கும். எல்லா மார்ச்சுரியிலையும் போய் செக் பண்ணுங்க. அங்க இந்த மாதிரி கேசஸ் ஏதாவது ரிஜிஸ்டர் ஆயிருக்கான்னு பாருங்க. சார், ஏய், நீங்க என்ன பண்ற? போ, இங்கிருந்து போ, போங்கறல. இங்க இவ்வளோலாம் நடந்திருக்கு சர்மா சார். நீங்க எங்க இருந்தீங்க? உங்களுக்கு எதுவுமே தெரியலையா? என் பையன் அவன் அத்தை வீட்டுக்கு விட போயிருந்தேன் சார். திரும்பி வந்து பார்க்கும்போது இவ்வளோ நடந்திருக்கிறது தெரிஞ்சுது.
பாருங்கக்கா, அந்த மிருகம் இவளை எப்படி அனுபவிச்சுட்டு போயிருக்கான்னு. ரொம்ப பாவம். அக்கா, இவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போலாம், இல்லைன்னா இவ செத்து போயிடுவா. சுமாரு, ஹாஸ்பிட்டலுக்குலாம் கூட்டிட்டு போக முடியாது. போலீஸ்க்கு தெரிஞ்சதுன்னா நாம வியாபாரம் பண்ண முடியாது. அப்ப என்ன செய்யணும்? இங்கேயே நம்ம வைத்தியம் பார்க்கலாம். எனக்கு சாரை மீட் பண்ணணும். என்னன்னு சொல்லுங்க. நான் சார்கிட்ட தான் சொல்லுவேன். அவரை வரவிடு. வாங்க. சார், என் பையன் ரக்தீர் நேற்று நைட்ல இருந்து வீட்டுக்கு வரல. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். என்ன வேலை பார்க்குறாரு சார்? அவன் ஒரு டிரைவர். ஃபோட்டோ கொண்டு வந்தீங்களா? இருக்கு சார். இந்தாங்க சார். இவர் எங்க வேலை பார்க்குறாரு? நடந்த இந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ முடிவு கொண்டு வரதுக்கு போலீஸ்காரங்க எவ்வளவோ முயற்சிகள் எடுத்தாங்க. நடுவுலயே இன்னொரு கேஸும் வந்துச்சு. ரன்வீர் காணாம போனதுக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இந்த ரந்தீர் உங்களோட டிரைவரா? ஆமா. ஏன் சார், எதுக்காக கேக்குறீங்க? ரந்தீர் இஸ் மிஸ்ஸிங். அவன் அப்பா மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. சார், என் பையன் ரந்தீர் நேற்று நைட்ல இருந்து வீடு திரும்பல. ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்களேன். அவன் எங்கன்னு தெரியுமா? எங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அவன் முன்னாடிலேருந்தே வரல. ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லை, மெசேஜ் இல்லை, ஒரு ஃபோன் கால் கூட கிடையாது சார். ப்ளீஸ் அவனை தேடுங்க. எங்களுக்கும் பிரச்சனையாக இருக்குது சார். அதை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அவனை பற்றி ஏதாவது தெரிஞ்சதுன்னா உடனே எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க ப்ளீஸ். ராணி எங்க இருக்கா? எனக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, பொய் சொல்லாத. உனக்கு வேணா அவ வேற டிரைவரா மட்டும் இருக்கலாம். ஆனா எனக்கு அவன் தான் வாழ்க்கை, அவன் தான் என் சந்தோஷம். ஆனா நான் சந்தோஷமா இருக்கிறது தான் உனக்கு பிடிக்கலையே. அப்படி இருந்திருந்தா 3 வருஷம் உன்னை சந்தோஷமா வச்சிருந்திருக்க மாட்டேன். உன் சந்தோஷத்தை எப்போ புதைச்சிருப்பேன். ஏன் சந்தோஷத்தை புதைக்க முடியல? அதனால நீ ராணியை புதைச்சிட்டியா என்ன? என்கிட்ட இந்த மாதிரி பேசுன அப்புறம் நடக்கிறதே வேற. கிரைம் ஸ்பாட்ல ஃபோர்ஸ் என்ட்ரியோட அடையாளம் இல்லை. அப்படின்னா கொலகாரனுக்கு அவங்க 3 பேரை பற்றியும் தெரிஞ்சிருக்கு. இது ரந்தீராவும் இருக்கலாம். ஏன்னா ஜெயாவை கூட்டிக்கிட்டு அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவான். ஆனால் ரந்தீர் ஏன் இதை செய்யணும்? என்ன மோட்டிவ்? சரி, ஜெயாவுக்கு இதெல்லாம் தெரியுமா? ஒரு வேலை பண்ணு, நீ ஜெயாவை இங்கே கூட்டிட்டு வா. சார், நீங்க என்ன பேசுறீங்க சார்? ராணி, ஐ மீன் ரந்தீர், அவன் எங்க ஃபேமிலி மெம்பர் மாதிரி. பல வருஷமா அவன் எங்க வீட்டுல தான் வேலை பார்க்கறான். கண்டிப்பா அவன் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான். ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் இருந்தாலும். ஆனா சார், என் குடும்பத்து ஆளுங்களை கொலை பண்ணவங்களை உங்களால கண்டுபிடிக்க முடியல. அதனால நீங்க நேர்மையா இருக்கவன் மேல பழி போடுறீங்க. நான் என்ன சொல்ல சார் வரேன்னா, ப்ளீஸ், ரன்வீரை சந்தேகப்படுறதை விட்டுட்டு குற்றவாளியை நீங்க கண்டுபிடிச்சா பெட்டரா இருக்கும். சார், நான் போலாமா? சார், ஜெயா ரந்தீர் விஷயத்துல ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்கா. ஹலோ, நீ தான் ஃபோன் பண்ணியா? ஆமா சார், நான் தான் பண்ணேன். பாடி பார்ட்ஸ் எங்க இருக்கு? அதோ அங்க பாருங்க சார். இந்த இடத்துல ஒரு பாடி பார்ட் இருக்காது, இன்னும் இருக்கணும். சர்ச்சிங் டாக வர சொல்லு. சார், சர்ச். எனக்கு உங்களோட வலி நல்லா புரியுது. பட் சாரி, உங்க பையனை இந்த மாதிரி ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. எங்களுக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாடியே யாரோ அவனை கொலை பண்ணிட்டாங்க. சார், ரந்தீருக்கு எவ்வளவோ புரிய வச்சேன் சார். இந்த பணக்கார சொசைட்டியை சேர்ந்த பொம்பளைங்க கூட பழகாதன்னு சொன்னேன். ஆனா
அவன் என் பேச்ச கேட்கவே இல்லை. இன்னைக்கு அவன் உயிரை பறி கொடுத்துட்டான். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஆமா சார், நான் ராணிய மனசார விரும்பினேன். ஆனா இது ஒன்றும் கிரைம் இல்லையே. அதோட கல்யாண வாழ்க்கையில் இப்படி ஒரு அன்பு கிடைக்கிறது தப்புன்னு சொல்ல முடியாது. இன்ஸ்பெக்டர் சார், ஏதாவது ப்ராப்ளமா? ப்ராப்ளம் உங்களுக்கும் வரும். எனக்கா? ஏன்? உங்க மனைவிக்கு டிரைவர் கூட அஃபையர் இருந்திருக்கு. அவனை 3 நாளா காணோம். மர்டர் நடந்திருக்கு. பாடி துண்டு துண்டா கிடைச்சிருக்கு. சோவா? நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களா? சந்தேகப்படுறதா அப்படிலாம் படாதீங்க. என் மனைவிக்கும் டிரைவருக்கும் 3 வருஷமா ரிலேஷன்ஷிப் இருக்குன்றது எனக்கு தெரியும். அது எனக்கு பிரச்சனையே இல்லை. இதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத போது எதுக்கு நான் அவனை கொள்ளணும் சார்? ப்ளீஸ் எக்ஸ்கியூசஸ். அவ தன்னோட லவரை இழந்திருக்கா, அதனால அவளை அழ விடுங்க. ப்ளீஸ் லீவ் அஸ் அலோன். எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ. சரி, இது வரைக்கும் நீங்க என்னெல்லாம் பண்ணீங்களோ எதையும் மறைக்காம சொல்லிடுங்க. சார் நாங்க எதுவுமே பண்ணல சார். போய் பேசாத. தானிக்கு நீங்க தொல்லை கொடுத்துருக்கீங்க, அவளை ஃபாலோ பண்ணிருக்கீங்க, டார்ச்சர் பண்ணிருக்கீங்க, தொட முயற்சி பண்ணிருக்கீங்க. நாங்க ஒத்துக்கிறோம் சார், நாங்க சேட்டெல்லாம் பண்ணோம், அவளை தொடவும் செஞ்சோம். அவளை தொட்டது பத்தாதுன்னு வீட்டுக்கு போய் ரேப் பண்ணிருக்கியா? அவ அப்பாவை கொலை பண்ணிருக்க, அவங்க அம்மாவை கொலை பண்ணி அவங்களையும் ரேப் பண்ணிருக்கீங்க. இல்லை 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 சார், நாங்கள் அவங்க வீட்டுக்கும் போகல, அவளை ரேப்பும் பண்ணலை சார். நாங்கள் எங்கள் வீட்டில் தான் இருந்தோம் சார். நாங்கள் சொல்கிறத நம்புங்க சார். நாங்கள் உண்மைதான் சார் சொல்கிறோம். நாங்கள் ஓடி போயிட்டோம் சார். ஆனால் அடுத்த நாளே இந்த நியூஸ் தெரிஞ்சதும் நாங்கள் ரொம்ப பயந்து போயிட்டோம் சார். உங்ககிட்ட மாட்டுவோன்னு நினச்சோம் சார். எப்படியும் நீங்கள் மாட்டியிருப்பீங்க. சரி, உண்மையை சொல்ல மாட்டீங்கல்ல, பரவாயில்ல. இங்கே பாரு, இவங்க 3 பேரோட பிளட் சாம்பிளை டெஸ்ட்டுக்கு அனுப்பு. மாட்டுவானுங்க. சார் வேணாம் சார், சார் வேணாம் சார், சார் அடிக்காதீங்க சார், நாங்கள் எதுவும் பண்ணல சார். பசிக்குது, ரொட்டி 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 கொடு. ஏய், இங்கே வெத்தலை தாண்டா கிடைக்கும், ரொட்டி கிடைக்காதுடா. ரொட்டி இது உனக்கு எங்கே கிடைச்சதுடா? சார் சந்தியா மேடம் இவனை நல்லா பார்த்துக்குவாங்க, சாப்பாடும் கொடுப்பாங்க சார். இப்போ அவங்க இல்லை சார், இவன் என்கிட்ட வந்திருக்கான். அவங்க மொபைலை கொடுத்துட்டு ரொட்டி கேட்குறான் சார். சந்தியாவோட மொபைல்னு உனக்கு எப்படி தெரியும்? சந்தியா மேடம் எப்போவுமே எங்கள் கடையில் தான் சார் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. இது என்னோட சைட் பிஸ்னஸ். இதில் இருக்கிற டேட்டாவை சீக்கிரம் ரெக்கவரி பண்ணுங்க. இது இவனுக்கு எங்கே கிடைச்சதுன்னு பாருங்க. இவனை அடிக்கக்கூடாது சார். ஹலோ சார். நீங்களா? சார் நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் சார். உள்ள வாங்க. சார் 23 அக்டோபர் அன்னைக்கு மகேந்தர் எனக்கு ஒரு மெயில் அனுப்பியிருந்தான். அதை இன்னைக்கு தான் செக் பண்ணேன். மெயிலில் என்ன இருந்துச்சு? சார் அவனுக்கும் பர்வேஸ்க்கும் பெரிய சண்டை நடந்திருக்கு சார். அதோட அந்த பர்வேஸ் இவனை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருக்கான். சார் நீங்களா? பர்வேஷ், போலீஸ்கிட்ட போய் சொன்னால் என்ன நடக்கும்னு தெரியும்ல. மகேந்திரனுக்கும் உனக்கும் சண்டை நடக்கலன்னு சொன்ன, அப்புறம்? சார் சண்டை நடக்கலை சார். பொய்யாடா சொல்கிறேன். போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் கவனிப்பு பயங்கரமாக இருக்கும். விண்டரில் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு. எலும்பெல்லாம் முறுக்கிக்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் சொல்லிடுறேன் சார். அன்னைக்கு மகேந்தர் கடைக்கு வந்தபோது அப்போ பணத்தை கொடுத்துட்டு லேப்டாப் எடுத்துட்டு போ. மகேந்தர் நில்லுடா, இதுக்கு நீ அனுபவிப்படா. நீ என்ன பண்ணுவ? என்னடா பண்ணுவ? நான் யாருன்னு உனக்கு தெரியாது. ஒரு நிமிஷத்துல குடும்பத்தோட உங்களை அழிச்சிருவேன்டா. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க. சார் சார் நான் சும்மா தான் சார் மிரட்டினேன். அவனை பயமுறுத்தினேன் சார். பயங்கரமா பயமுறுத்துவியோ? சார் பர்வேஸை கண்டாலே எனக்கு பயம். அவன் ஒரு சாடிஸ்ட். பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது கூட வயலண்டா பிஹேவ் பண்ணுவான். சார் உண்மையாவே நான் மகேந்திரோட ஒய்ஃபையும் பொண்ணையும் ரேப் பண்ணவே இல்லை சார்.
சார் இவன் ஒத்துக்க மாட்டான், நீ ஏன் கூட வா. சார் 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 என்ன நம்புங்க சார். நான் நிஜமாவே மகேந்திரோட பொண்ணையும் ஒய்ஃபையும் ரேப் பண்ணவே இல்லை சார். மர்டரும் பண்ணல சார். உண்மையை பேசுறியோ பொய் பேசுறியோ டிஎன்ஏ டெஸ்ட் பண்ண எல்லாம் தெரிஞ்சிடும். இவனை கஸ்டடியில் எடுங்க. ஓகே சார். சார் ப்ளீஸ் சார். சார் ஃபோனுடைய டேட்டா ரெக்கவர் ஆயாச்சு பாருங்க. டன்டடன், இதுதான் என்னோட அக்கா சந்தியா. தானி தானி வந்து கம்ப்ளைண்ட் பண்றா. மகேந்திரன் தானியை உள்ள கூட்டிட்டு போறான். ஜெயா போயிட்டா. சந்தியாவும் போறா. போனை அங்கேயே விட்டுட்டா. ரெக்கார்டிங்கும் ஆஃப் பண்ணல. இப்போ டோர்பெல் சத்தம். இந்த ஹேமரோட ஸ்கிரீன்ஷாட் எடு. இந்த ஹேமர் எங்கெல்லாம் கிடைக்குதோ அங்கெல்லாம் போய் விசாரி. ஆனால் சார் இந்த வீடியோவில் வாய்ஸ் சாம்பிள் தானே இருக்கு. வாய்ஸை எக்ஸ்பர்ட் கிட்ட அனுப்பி வச்சிரு. நம்மளோட சஸ்பெக்ட் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க வாய்ஸோட இதை மேட்ச் பண்ணு. ரைட் சார். இன்னொரு விஷயம், சந்தியா மொபைல் இந்த வீடியோஸை தாண்டி இன்னும் சில வீடியோஸ் இருக்கு. எல்லா வீடியோவையும் அனுப்பு. நான் ஒவ்வொரு வீடியோவும் பார்க்குறேன். வாய்ஸ் சாம்பிள் நம்ம உளவாளிங்க எல்லார்கிட்டையும் அனுப்பு. இந்த வாய்ஸோட யார் வாய்ஸாவது மேட்ச் ஆச்சுன்னா அவங்கள தூக்கிட்டு வந்துருங்க. சார் இவங்க தான் அம்மா. இப்ப பாரு வேலை தான். இவங்களுக்கு ரெஸ்டே இல்ல. உனக்கும் சந்தியாவுக்கும் என்ன ரிலேஷன்? சார் உங்களுக்கே தெரியும், என் ஒய்ஃபோட அக்கா சார் அவ. வெறும் அக்கா தானா இல்ல உன்னோட முதல் லவ்வா? தர்மிஸ் ஜெயாவை ஏத்துக்கிட்டு என் கூட இருந்திருந்தா ஜெயா வருத்தப்பட்டுட்டு இருக்க மாட்டா. சார் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் லவ் பண்ணோம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அதே ஜாதி பிரச்சனை. அவள் பேரண்ட்ஸுக்கு அகேன்ஸ்டாக போக விரும்பல. அதனால அந்த லூசர் மகேந்திரனே கல்யாணம் பண்ணிக்கிட்டா. சரி, ஜாதி பிரச்சனையா இருந்தா அவளோட சின்ன தங்கச்சியை ஏன் கல்யாணம் பண்ண? ஏன்னா ஜெயா முட்டாளா இருந்தா சார். என்கிட்ட வசமா சிக்கிக்கிட்டா. ஏன்னா அவ கல்யாணமும் பண்ணிக்கிட்டா சார். சரி, இதெல்லாம் பண்ணதுனால உன்னால சந்தியாவை அடைய முடிஞ்சுதா? எங்க சார், சந்தியா என்ன இக்னோர் பண்ண ஆரம்பிச்சா. இன்னும் சொல்ல போனா உறவுகளை பத்தி எனக்கு அட்வைஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சா சார். தர்மேஷ், நீ உறவுகளை புரிஞ்சுக்க பாரு. நான் மகேந்திரனோட வைஃப், நீ ஜெயாவோட புருஷன். நம்ம 2 பேரோட வழி வேற. அப்படியே நாங்கள் விலகவும் ஆரம்பித்தோம். எங்கள் வழி வெவ்வேறாக போச்சு. சந்தியா என்னை விட்டு விலகுனா, நான் ஜெயா விட்டு விலகுனேன். இந்த சமயத்தில் தான் ஜெயா வந்து என் டிரைவர் ரந்தீர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா. இது எல்லாத்தையும் நீ பெருசாக எடுத்துக்கல, ரைட்? ரைட் சார். ஏன்னா நான் சந்தியா இருக்கும் போது ஜெயா விட்டு விலகலான்னு நினச்சிருந்தேன். அதனால ரந்தீரை நான் கண்டுக்காம விட்டேன். சந்தியா மேலே உனக்கு கோவம் வந்திருக்கும்ல? அதனால தான் சந்தியா குடும்பத்தார் எல்லாரையும் நீ கொலை பண்ணியிருக்கல. சார், எந்த காதலை மனசால மறக்க முடியலையோ அவளை எப்படி நான் கொலை பண்ண முடியும்? இந்த காதலிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி அவங்கள ஏமாற்ற மாட்டாங்க. நீ தான் எங்களோட பிரைம் சஸ்பெக்ட், புரிஞ்சுதா? இவன் டிஎன்ஏவையும் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க. சார், ரெட் லைட் ஏரியா மார்ச்சில் இருந்து நியூஸ் ஏதாவது? இது வரைக்கும் இல்லை சார். வாப்பா, என்ன வேணும் சொல்லு. அந்த பலான மருந்து கொடுங்களேன். இரு கொடுக்குறேன். இந்தா போய் உன் மனைவியை சந்தோஷப்படுத்து போ. என்ன விஷயம்? இன்னைக்கு பயங்கரமான மாற்றம் தெரியுது. நீ வெளியே எப்படி வந்த? சந்தியா அண்ணி, சந்தியா அண்ணி. சரி சரி, நம்ம போகலாம். முதல்ல நீ உள்ள வா. இதான் சார் சர்மாவோட வீடு.
இவனை அவுத்து விடு. சார் சார் இவனை காப்பாத்துறதுக்காக தான் நான் போய் சொன்னேன். இவன் ஒரு மனநோயாளி சார். அதோட மகேந்திரன் எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன். இவன் அடிக்கடி அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவான். அதனால எல்லாரும் இவனை சந்தேகப்படுறதால தண்ணி தண்ணி உன் பேர் என்னப்பா? பூஷன். பூஷன், பக்கத்து வீட்டில் சந்தியானி இருக்காங்கல்ல? நல்லவங்க, ரொம்ப நல்லவங்க. குட் பாய் அப்படின்னு என்ன சொல்லுவாங்க. எல்லாரும் நல்லவங்க. அவங்க வீட்டுக்கு நான் இப்போ போகணும். சரி, நீ கவலைப்படாம இரு, நாம அப்புறமா போலாம். என்ன? இவனை கட்டி போடாதீங்க. இவனை சந்தேகப்படலை. ஆனா சார் சொல்லிட்டேன்ல. ஐம் சாரி சார். ஆனால் நீங்கள் பூஷன் எதுக்காக சந்தேகப்படலை? என்னுடைய அனுபவம். ஏன் என் அனுபவத்தை சந்தேகப்படுறியா? நாட் அட் ஆல் சார். திவ்யா எங்க? ரொம்ப நாளாவே திவ்யாவை காணுமே. அவளை மீட் பண்ணவும் விட மாட்டேன்றீங்க. சொல்லுங்க, அவ எங்க? நான் அழகா இல்லையா? என்ன திவ்யா திவ்யான்னு சொல்லிக்கிட்டு? அவ எங்கேயாவது இருக்கட்டும், உனக்கு என்ன? ஏன் கூட வாயேன். வா. வரியா? வேண்டாம். அப்ப இங்கிருந்து போடா. வந்துடுறானுங்க. ஹலோ திவ்யா, நீ உன்னோட என்னாச்சு? சார் அன்னைக்கு எப்பவும் போல ஒரு கிளைண்ட் வந்தான் சார். அவன் ரொம்ப விசித்திரமா இருந்தான். மிருகத்தை போல நடந்துக்கிட்டான். அவனை நீ அடையாளம் காட்டுவியா? முடியும் சார். இந்த காப்பி எல்லா உளவாளிகளுக்கிட்டையும் போகட்டும். அவங்க கிட்ட சொல்லி இன்னைக்கே ரிசல்ட் வேணும்னு. சார் இவனு தெரியுமா? அட, இது சூரஜ், ஆயுர்வேத மருந்து விற்கிறவன். சில நேரங்களில் வேனோட வருவான். இவன் வேன் நம்பர் தெரியுமா? இல்லைனா மொபைல் நம்பர்? வேன் நம்பர் தெரியாது, ஆனால் அந்த நம்பர் எனக்கு தெரியும். என் கடைக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக வருவான் சார். அந்த சூரஜுடைய நம்பர்ஸை எப்படியோ காவல்துறை ரொம்பவே கஷ்டப்பட்டு எடுத்துட்டாங்க. ஆனா இந்த கேடி காத்தோட காத்தா அங்கிருந்து மறைஞ்சிட்டான். வெக்கத்தை விட்டு சொல்லுப்பா, எப்படி இருந்துச்சு? சூப்பர்ண்ணே. என்னாச்சு? அந்த பச்சை புடவையில போறான்ல, அவ என் பொண்டாட்டி. என் ஆண்மைக்கு ரகசியம் உன்னோட மருந்து நம்மளுக்கு தெரியவே கூடாதியா? சரி, நீ ஒன்று பண்ணு. 2 மாசத்துக்கான மருந்தை ஒன்றா வாங்கிட்டு போ. என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே. அட என்னப்பா, எவ்வளோ பணம் இருக்கோ அதை கொடு. மற்றதை அப்புறம் பார்த்துக்கலாம், சரியா? சந்தோஷமா இரு. இண்டோர்லேருந்து போகிற இந்த வழியில் தான் நமக்கு 3 பாடிஸ் கிடச்சிருக்கு. அதோட இண்டோர் பார்டர் முடியறதுக்கு முன்னாடி ரந்தீரோட தலை கிடச்சிது இந்த இடத்துல. அப்படின்னா குற்றவாளி இண்டோர்லேருந்து தேவாஸுக்கு போயிருக்கணும் சார். இல்லை இந்த பக்கம் வந்திருக்கணும். நமக்கு பாடி பார்ட்ஸு தேவாஸில் லெஃப்ட் சைடில் கிடச்சிது. அப்படின்னா தேவாஸை நோக்கி தான் போயிருக்கணும். சார், இந்த சூரஜ் மேட்டர் அப்புறம் இந்த ரந்தீருடைய பாடி பார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா என்ன? இருக்கலாம், ஒருவேளை இருக்காமலும் இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி சூரஜோட ஃபோட்டோஸ் எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்பிட்டேன்ல? ஆமாம் சார். அங்கேருந்து நியூஸ் இது வரைக்கும் வரல சார். சூரஜ் கிட்ட இருக்கிற மாதிரியே ஒரு வேன் 2 நாளைக்கு முன்னாடி கிராஸ் ஆயிருக்கு. அப்படின்னா அவன் தேவாஸ்க்கு தான் போயிருக்கணும். இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது. கமான். ஃபோன் இல்லை வண்டியோட லொக்கேஷன் எதை பற்றியாவது தெரிஞ்சுதா? சார், வண்டியோடைய லொக்கேஷன் கிடைக்கல. ஆனால் அவனுடைய ஃபோன் தேவாஸில் ஆக்டிவேட்டாக தான் இருக்கு. தேவாஸோட லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனை காண்டாக்ட் பண்ணோம். சார், அங்கே இருக்கிற எஸ்பியை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அதுக்குள்ளே ஃபோனில் நான் உங்களுக்கு லைவ் லொக்கேஷன் அனுப்பி வைக்கிறேன். தேங்க்யூ.
இன்னும் எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம் சார். சார், ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. லொக்கேஷனை ட்ராக் பண்ண முடியல. லாஸ்ட் லொகேஷன் எங்க? பஸ் ஸ்டாப் பக்கத்தில். பஸ் ஸ்டாப் பக்கத்துலையா? தேவாஸ் போலீஸ் போயிட்டாங்களா? ஆமாம் சார். அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்க. தேவாஸ்லேருந்து போகிற எல்லா ரூட்டு எல்லா வண்டியை செக் பண்ண சொல்லு. சரிங்க சார். வணக்கம் சார். எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். தம்பி எழுந்துரு. யாரு நீ? இங்க என்ன பண்ற? இவனை பார்த்துருக்கியா? நான் இவருடைய பேஷண்ட்டுங்க. ஆண்மை சக்திக்கான மருந்தெல்லாம் இவருக்கு கொடுப்பாரு. நீ யாரு? நீங்க மேல போங்க, மத்தவங்களாம் உள்ள வாங்க. பின்னாடி போங்க. சுற்றுவேன். பின்னாடி போங்க. பின்னாடி போங்கன்றல. போயிடுங்க. போங்க. போங்கன்றல. மரியாதை போயிடுங்க சொன்னேன். கொன்னுடுவேன். சரி சரி சரி, நான் அமைதியா இருக்கேன். இங்க பாரு, நான் எதுவும் பண்ண மாட்டேன். விட்டுரு, அவங்கள விட்டுரு. இவங்கள பாத்துக்க. சரி, எந்திரா. சொல்லு, ஏன் இதெல்லாம் பண்ண? சொல்லு, ஏன் பண்ண? சார், இது என்னோட போதை. எனக்கு வெவ்வேறு பெண்களோட தேவையா இருக்கு சார். என்னால் என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல சார். சார், எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும் சார். உன் போதையை பற்றி எங்களுக்கு தெரியும். நான் அவன் மேலே ஒரு கண்ணா இருந்தேன். அவன்கிட்ட அவளை பற்றி கேட்டேன் சார். அதுக்கு அவன் என் காலரை பிடிச்சிட்டான் சார். அப்புறம் என்ன, அவனை வெட்டி தூக்கி போட்டுட்டேன் சார். அப்போ சந்தியா குடும்பத்தாரை எதுக்கு கொன்ன? அவளை நான் ரொம்ப நாளாக கவனிச்சிட்டு இருந்தேன். தான் மாமியாருக்காக மருந்து வாங்குறதுக்காக என் கடைக்கு வருவா. அப்போ அவளை பார்த்தேன். அப்போவே முடிவு பண்ணிட்டேன் சார். அடுத்து அவன்னு முடிவு பண்ணிட்டேன் சார். நான் அவளோட வீட்டுக்கு போனேன். அவன் புருஷன்தான் கதவை திறந்தான். இதெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பலான் இருந்தேன். ஆனால் மறுபடியும் மூடு வந்துருச்சு சார். மறுபடியும் சந்தியா கூடவும் அவள் பொண்ணு கூடயும் அதையே பண்ணேன் சார். சின்ன பொண்ணா அவள போய் இந்த இடத்துலயே உன் தோலை உரிச்சு கண்டதுனமா வெட்டி போடணும்னு இருக்குடா ராஸ்கல். சட்டம் என் கையை கட்டி போட்டிருக்கே. இவனுக்கு எதிராக கம்ப்ளைண்ட ஸ்ட்ராங்கா எழுதுங்க. இங்க இருந்து போனா நேரா தூக்கல தொங்க. சூரஜுடைய அப்பாவி முகத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய காம கொடூர முகம் ஒண்ணு மறைஞ்சிருந்துச்சு.
இது யாருக்குமே தெரிய வரல. ஆனா காவல்துறை தங்களுடைய திறமையை காட்டி ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவனை ஒரு வழியா பிடிச்சிட்டாங்க. ரொம்ப நல்லது. அப்பாவை சந்தாவோட உயிரையும் மானத்தையும் காவல்துறை காப்பாத்திட்டாங்க. சூரஜ கோர்ட்ல நிறுத்தி அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனையை காவல்துறை வாங்கி கொடுத்துட்டாங்க. நீதியும் கிடைச்சிடுச்சு. சூரஜ் மட்டும் போலீஸ் கையில சிக்காம இருந்திருந்தா இந்நேரம் நிறைய ரேப்ஸ் நடந்திருக்கும், கொலைகளையும் நடத்தி இருப்பான். நல்ல வேளை மாட்டிக்கிட்டான். ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆனா கண்ணை மூடிக்கிட்டு ஒருத்தர் மேல நம்பிக்கை வைக்கிறது உங்களுக்கும் உங்க குடும்பத்தாருக்கும் எப்ப வேணாலும் ஆபத்து கொடுக்கும். நான் உங்க அனுப் சோனி இன்றைய எபிசோட்ல உங்ககிட்ட இருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். அடுத்த எபிசோட்ல மறுபடியும் புது கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். ஞாபகம் இருக்கட்டும், கிரைமுக்கும் நமக்கும் நடுவுல இருக்கிற இடைவெளி ஒரு சின்ன நூழலை மட்டும்தான். அதனால ஜாக்கிரதையா இருங்க, பாதுகாப்போட இருங்க. ஜெய் ஹிந்த்.